தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக 108 டிகிரியை கடந்து வெப்பத்தின் தாக்கம் வீசி வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு எதிர்மறையாக தொடர்ந்து மிதமான முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று நண்பகல் தொடங்கிய மழையானது நள்ளிரவு 10 மணி நேரம் வரை கடந்து கூட பெய்தது. அதே போலத்தான் இன்று 2 மணி முதல் சேலம், அஸ்தம்பட்டி, ஏற்காடு அடிவாரம், அயோத்தியாப்பட்டினம், உடையாப்பட்டி, அதே போல மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. தற்பொழுது 4 மணி நேரத்தை கடந்தும் மழையின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது சேலம் சீலநாயக்கன்பட்டி பிரதான சாலையில் கனமழையின் காரணமாக மழை நீரானது பிரதான சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சீலநாயக்கன்பட்டி முதல் தாசநாயக்கன்பட்டி வரை 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மழையின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் போக்குவரத்து பாதிப்பு தொடர்ந்து நீண்ட வரிசையில், அதாவது 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் காத்திருக்கிறது. இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்காக தற்பொழுது காவல்துறையினர் இந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இதனால் சேலத்திலிருந்து நாமக்கல், கரூர், மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் 2 கிலோமீட்டர் கடந்து அணிவகுத்து காத்திருக்கிறது. இதே போலத்தான் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக உடையாப்பட்டி பகுதியில் கன்னிமார் ஓடையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது வெள்ள நீரானது காட்டாற்று வெள்ளம் போல் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதை விடாமல் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக சேலம் மாநகர் முழுவதுமே தற்பொழுது குளிர்ந்த சீதோசன நிலை நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள குறிஞ்சி நகர் குடியிருப்பில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் இந்த மழை நீரானது தற்பொழுது புகுந்துள்ளது. வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். மழை நீரை ஒவ்வொருவராக தாங்களாகவே வெளியேற்றி வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் தற்பொழுது மின்சாரமும் தடைப்பட்டுள்ளதால் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மழை வெள்ள நீரை வெளியேற்றும் நடவடிக்கையில் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.